வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ரவை கிச்சடி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர், இன்றைக்கி நம்ம டம்ளர் அளவு தான் எல்லாமே பார்க்க போகிறோம். ஒரு டம்ளர் அளவு நான் ரவை சேர்த்துட்டு நல்ல அடுப்பை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு நல்லா வாசனை வர வரையில் வறுத்து எடுத்துட்டு அது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, 5-6 முந்திரியை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகம் பண்ணவோ கம்மி பண்ணவோ செஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுவும் உள்ளே சேர்த்தாச்சு. இது ரவையோட அளவு 150 கிராம். அந்த டம்ளரோட அளவு 150 கிராம். அதுக்குண்டான அளவுகளில் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் ரவையை அதிகப்படுத்துகிறீங்க அப்படின்னா மற்ற பொருட்களோட அளவையும் அதிகப்படுத்திக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க, கேரட், பட்டாணி, அதுக்கப்புறம் பீன்ஸு. இப்போ இது எல்லா காயும் நல்லா கலந்து விட்டுடலாம். ரவை வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுனாலும் நீங்கள் திருப்பி ஒருக்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும். நல்ல உதிரியாக வரும் ரவை நமக்கு. கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா 1/2 டம்ளர் நம்ம ரவை அளந்தோம் இல்லைங்களா, அந்த டம்ளர்லேயே 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த 1/2 டம்ளர் தண்ணியோட அளவு கணக்கு வச்சுக்காதீங்க. ஏன்னா இது காய் குக் ஆகிறதுக்கு மட்டும்தான். காயிலேயே தண்ணி நல்லா சுண்டனதுக்கப்புறம் தான் நம்ம அளவுக்குண்டான ரவையோட அளவுக்குண்டான தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா தண்ணி சுண்டினதுக்கப்புறமா இப்போ நம்ம 1 டம்ளர் ரவைக்கு 2.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். காய் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம். அதாவது 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சோம் இல்லைங்களா, அதுலேயே நல்லா காய் வெந்திருக்கும். திருப்பி இப்போவும் இந்த தண்ணியில் நல்லா கொதிக்கல, இன்னமும் காய் நல்லா வெந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு அந்த பேலன்ஸ் 1/2 டம்ளர் தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். ஃபஸ்ட்டே பால் சேர்க்க வேண்டாம், திரிஞ்சிரும். காரமெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, காரம் உப்பெல்லாம் இருக்கனால பால் திரிஞ்சிரும். அதனால் தண்ணி சேர்த்துட்டு கொதிச்சதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த ரவையை உள்ளே சேர்த்தாச்சு. உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கலந்து கொடுங்க. அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும், அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ரவை நம்ம நல்லா வறுத்தனால சீக்கிரமாக குக் ஆயிரும். அது குக் ஆகிறதுக்கு நமக்கு அதிகம் டைம் எடுத்துக்காது. நம்ம வழக்கமாக செய்கிற உப்மா அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இப்படி காயெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ரவை கிச்சடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய காய்கறிகள்லாம் போட்டு பண்ணையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறமா ஈவன் பண்ணினதுக்கப்புறமா, அதாவது சமமாக பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் மூடி போட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். ரவை நல்லா வெந்து சூப்பராக நமக்கு ரவை கிச்சடி தயாராகிருச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, டிஃபன் சாம்பாரோட சாப்பிடையில ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் டிஃபன் சாம்பார் ரெசிபி போட்டிருக்கு. நான் அதை உங்களுக்கு லிங்க்கில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவை கிச்சடி சூப்பராக தயாராகிருச்சு. ஈஸியான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.